வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் அவருடன் எமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போட்டியிடும் குமார் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்களும் பல இடங்களில் போய் சுற்றுப்பயணம் போயிருப்பீங்க. பொதுவாக வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கும். இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட முக்கியமான பிரச்சனை என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை தீர்க்கறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த தொகுதி 177. முதல்ல வணக்கம். இந்த தொகுதி 177 புவனேஸ்வரி நகர். இந்த இடத்துல மக்களோட குறை கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு தண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ளோ ஆகுது. வெள்ள நிவாரணம் பயங்கரமாக இருக்குது. எப்படி அதை தீர்க்குதுன்னே தெரியலன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணி அத்தனையும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் போயிட்டு விழணும். அது விழாமல் நிறைய இடைஞ்சல்கள் அங்கங்கே கட்டிட்டாங்க. நம்மளுடைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 5000 ஹெக்டரில் இருந்த இடம் குறுகி, நான் சொல்கிறது 565 ஹெக்டருக்கு மாறி இருக்கு. இந்த கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிப்பு எல்லாவோட தண்ணி ஃப்ளோவும் கம்ப்ளீட்டாக பாதிப்பு ஆகிருக்கு. இதை இல்லாமல் ஸ்லூஸுக்கு ஒரு 6 காவா உண்டான ஒரு இதுவை கட்டிட்டு அதில் அதுக்கு மேலே என்க்ரோச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அது மேலே வீடெல்லாம் கட்டிட்டு அந்த வீடை கட்டுறதுக்காக கவர்மெண்ட்டில் போயிட்டு நிறைய பேர், நிறைய அசோசியேஷனு லைக் டான்சி எல்லாம் கரெக்டாக பாலமுருகன் சார் எல்லாரும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்து எல்லாத்தையும் கொண்டு அவருடைய தலைமையில் மற்றவங்களோட அசோசியேஷனோட தலைமையிலையும் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட் என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா என்க்ரோச்மெண்ட்லாம் எங்கெங்கே எடுத்திருக்கீங்கன்றது 2 வாரத்துக்குள்ளே கொடுங்கன்றத சொல்லியிருக்கு. இன்னும் இவங்க கொடுக்காமல் இருக்காங்க. இந்த நிலைமை வரணும், இந்த நிலைமையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு தண்ணி நல்லபடியாக ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா என்க்ரோச்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் அகற்றி கம்ப்ளீட்டாக காவாயை இன்னும் அதிகமாக்கி அதை நேராக தண்ணி இங்கே வரக்கூடிய தண்ணி அனைத்தும் பள்ளிக்காரன சதுப்பு நிலத்தில் போய் விழுற மாதிரி செய்யணும். இது அனைத்தும் செய்யலைன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் உருவாகும். இது நம்பர் 1. நம்பர் 2, பெண்கள் பாதுகாப்பு. இந்த இடத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிசிடிவி கேமரா, ஏன்னா ரொம்ப காமாக ஆகிடுது. ஐ திங்க் அபவுட் 8 o'clock 8:30க்கு எல்லாம் ரொம்ப குவைட்டாக இருக்கும் போல இருக்குது இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராவை கொண்டு வைக்கணும். இதுக்கு என்னால் முடிஞ்சதோ இல்லை நாங்கள் தீர்மானித்தது என்னன்னா, ஒரு ஆப் ஆர் அ சாஃப்ட்வேர், ஈவன் இஃப் த ஃபோன் இஸ் டெட், it should recognize the voice of the owner of the phone. ஃபோன் வேலை செய்யலைனாலும், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தாலும், ஏன்னா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அப்போ தான் அவங்க பேசும்போது ஹெல்ப்ன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லி கேட்குறாங்க, இல்லை 3 வாட்டி அவங்க சொல்கிறாங்கனாக்கா அவங்க ஃபேவரேட் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 5 பேருக்கு லொக்கேஷனோடு அது போய் ஷேர் ஆகிடணும். ஆமாங்க, வீடுங்க பாதிக்கும் போது அதில் ஒரு சில பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு சில பட்டா கொடுக்கல. அவங்களுக்கு மாற்று இடம் எல்லாமே சார் அடிப்படை வசதி எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கணும். வேளச்சேரியை பொறுத்தவரை எப்பொழுதுமே வெள்ளக்காடாகத்தான் காட்சி தரும். தாங்கள் வெற்றி பெற்று வந்தால் இதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று கூறிதான் தற்பொழுது தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சுந்தருடன் அன்பழகன்.